ஹலோ குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அழகான ஒரு கிராஃப்ட் ஒர்க் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னங்கிறத பார்க்குறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னடா கிராஃப்ட் ஒர்க்குன்னு சொன்னாலே என்ன கிராஃப்ட் ஒர்க்காக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? வேறு எதுவும் இல்லை, நம்ம ஒரே ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது எல்லார் வீட்லேயும் மேக்ஸிமம் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு தான் நம்ம எனக்கு ஒரு சூப்பரான ஒரு கிராஃப்ட் ஒர்க் பார்க்க போகிறோம். அது என்னன்னா டென்டடைங் இந்த பாட்டிலை வச்சு தான் நம்ம இன்னைக்கு கிராஃப்ட் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க, நான் இதே மாதிரி ஸோ பார்த்தா தெரியும் உங்களுக்கு நான் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் ஃபஸ்ட்டு வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ ஹாய், இந்த ஷேப்பில் தான் நம்ம இப்போ கட் பண்ணியிருக்கோம். நீங்கள் நினைக்கலாம் இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். தேவை அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இதெல்லாம் கவர் பண்ணி தான் நம்ம ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இதை எப்படி டெக்கரேட் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். ஸோ நம்ம தண்ணி இல்லாமல் ப்ளூ அப்ளை பண்ணி எப்படி இந்த கார்னரை வந்து நம்ம ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ளூ அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நம்ம உல்லன் த்ரெட் யூஸ் பண்ணலாம். உங்ககிட்ட என்ன கலர்ஸ் லைட் கலர்ஸாக இருக்குன்னா கூட நமக்கு பிரச்சனையே கிடையாது. அதுவும் கூட நம்ம டெக்கரேட் பண்ணுறதுல தான் இருக்குது அதோட அழகு. ஸோ கரெக்டாக அந்த கார்னரில் வைங்க. ஸோ அந்த எட்ஜஸ் வந்து நமக்கு பார்க்குறப்போ நம்ம நீட்டாக எப்படியும் கட் பண்ண மாட்டோம். நம்ம வந்து கொஞ்சம் தார்மாராக தான் கட் பண்ணுவோம். ஸோ வந்து ஸோ நான் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாகவே நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக இப்போ நம்ம வச்சுருக்கோம்ல, இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த சைடில் வந்து நமக்கு த்ரெட் இது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ வந்து நான் லைட்டாக தான் ஒரு அவுட்லைன் மாதிரி தான் இந்த மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம டெக்கரேட் பண்ணுறதுனா இந்த சைட்லேருந்து நம்ம வந்து இப்போ டெக்கரேட் பண்ண போகிறோம். ஸோ டெக்கரேட் பண்ணுறதுனால நமக்கு இந்த இது வந்து இந்த சைட்லலாம் நமக்கு தேவை இருக்காது. பிகாஸ் நம்ம வந்து பண்ண ஒர்க் வந்து நம்ம இப்படி தான் வைப்போம். அப்போ இப்படி வைக்கும்போது நமக்கு வந்து தெரியாது. ஸோ இது என்னன்னு தெரியுங்களா, நான் வந்து இதில் வந்து இந்த மாதிரி த்ரெட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒட்டுறதுக்கு வேண்டி நான் இந்த மாதிரி கிளிப் வச்சு இப்படி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்குள் இதை வந்து நம்ம எதை வச்சு டெக்கரேட் பண்ண போகிறோம் அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஸோ வெறும் உல்லன் த்ரெட் மட்டும் யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம இந்த கிராஃப்ட் ஒர்க் சூப்பராக இருக்கும். பட் நம்ம கொஞ்சம் கூட அழகாக ஒரு ஸ்டெப் மேலே போய் நம்ம ஸ்டோன் ஒர்க்ஸ், பீட் ஒர்க்ஸ், இல்லைன்னா நம்ம கிளே ஒர்க்ஸ் கூட நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதே மாதிரி ஒரு உல்லன் த்ரெட் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு விரல் அளவு. ஓகே, ஸோ லைக் திஸ். இந்த மாதிரி நம்ம ஒரு விரல் அளவுக்கு நம்ம இந்த மாதிரி த்ரெட்டை வந்து அளவெடுத்து நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணினதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் வந்து நான் இதை வந்து இதில் பேஸ்ட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஓகே, சரிதா? நம்ம ப்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு எண்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு வரலாம். ஸோ தட் நம்ம வந்து இங்கே மேலே பண்ணணும் அப்படின்ட்டு கிடையாது. இது வந்து ரொம்ப கிளியராக வெளியில் தெரியுதுனால நம்ம இதில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ளூ போட்டாச்சு. ஸோ இதை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து வரிசையாக வச்சுட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம இது பண்ணும்போது சில த்ரெட் கொஞ்சம் பெருசாக வரும், சில கொஞ்சம் குட்டியாக இருக்குது. அதனால நம்ம கட் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. ஸோ எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீட்டாக ஒரே மாதிரி கட் பண்ண முடியுமோ அவ்வளோத்துக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோஸோட இன்னொரு நாள் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.